சரிடாப்பா, எல்லாருக்கும் வணக்கம். அப்ப நேற்று நாங்கள் விட்ட கதையில இருந்து இன்றைக்கு என்ன செய்வோம், தொடருவோம். பெரிய இயக்கத்தில நாங்கள் பூரண எரியத்தில பார்த்து கொண்டிருக்கோம். பூரண எரியத்தின் ஒரு வகைதான் பூரண எரியம். ஓகே, அந்த பூரண எரியத்தில என்ன விஷயம் பார்க்கிறாங்கன்னு சொன்னாடாப்பா, முதலாவது அந்த எரியத்தின் சமன்பாடு எடுக்கிற கதை பார்த்திருப்போம். எரியத்தின் சமன்பாடு எடுக்கிற கதை பார்த்திருப்போம். இரண்டாவது விஷயம், அந்த எரிய புள்ளி எரியப்படுகின்ற ஸ்தானத்தில இருந்து எரிய பாதையில இருக்கிற எந்த புள்ளியில இருக்கிற எந்த புள்ளியின் இடப்பெயர்ச்சி, அதாவது எனக்கு விளைவுள் இடப்பெயர்ச்சிய காவி வடிவில என்ன மாதிரி எழுதி கொள்றது என்று பார்த்திருப்போம். காவி வடிவில என்ன மாதிரி எழுதுறது, நிலையாக ஒரு இடப்பெயர்ச்சி ஒன்று இருக்கும், இலைக்குத்தாக ஒரு இடப்பெயர்ச்சி இருக்கும். அந்த ரெண்டு இடப்பெயர்ச்சியும் வச்சு காவி வடிவில என்ன மாதிரி விளைவுள் இடப்பெயர்ச்சிய காவியா என்னன்னு எழுதுறது, அந்த காவியின் பருமன் என்னென்று காண்றது விஷயம் பார்த்து. ஓகே, இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா மூன்றாவது கதையா பார்க்க போறோம். எரிய இயக்கத்தில, அதாவது பூரண எரியம் ஒன்றில இருக்கிற அந்த பயணப்பாதை, எரிய பாதை இருக்குல்ல, எரிய பாதையில எந்த இடத்தில இருந்து எரிய பாதையில இருக்கிற எந்த ஒரு புள்ளியிலையும், எந்த புள்ளியா இருந்தாலும் பிரச்சனை, எரிய பாதையில இருக்கிற ஒரு புள்ளியில இருக்கிற வேகத்தை துணிகிறது. அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் வெலோசிட்டி ஃபைண்ட் பண்றது. அந்த கணத்தில அந்த எரிய பாதையில இருக்கிற அந்த புள்ளிக்கு அந்த கணத்தில என்ன வேகம் இருக்கும் என்றதை எப்படி துணிகிறது என்ற கதையை பார்ப்போம். சரியா, அதான் பார்க்க போறோம். அதாவது கன நேர வேகம் துணிதல். எரிய பாதையில் உள்ள ஒரு புள்ளிக்கு கன நேர வேகம் துணிதல் விளங்குதலடாப்பா. எரிய பாதையில் உள்ள ஒரு புள்ளிக்கு கன நேர வேகம் துணிதல் பார்ப்போம். அப்ப நான் போடுறேன், எரிய பாதையில் உள்ள ஒரு புள்ளிக்கு, பெரிய பாதையில் உள்ள புள்ளிக்கு கனநேர வேகம் துணிதல். கனநேர இன்ஸ்டன்டேனியஸ் கனநேர வேகம் துணிதல். கனநேர வேகம் துணிதல். வேகம் சொல்றது என்னது, காவி. இதெல்லாம் பார்த்த வித கனநேர வேகம் துணிதல். அப்ப வேகம் காவி. காவி என்று சொல்றது திசை சம்பந்தப்படுத்தப்பட்டு வாரகன். அப்ப எல்லாமே திசை சார்ந்து விளையாட்டாத்தான் இருக்க போது. அப்ப நாங்க இதான் மூன்றாவது விஷயமா பாக்குற பிரச்சனை. மூன்றாவதா நாங்கள் பார்க்க போற கதை இதுதான். இப்ப உனக்கு நான் கீழே போறேன், என்னது, ஒரு எரிய பாதைய கீறி காட்டுறேன். முதலாவது ஒரு எரிய பாதை ஒன்று எடுக்கிறேன்ப்பா. தீட்டா கோணத்தில எரியப்படுகிறது. ஜூ என்ற வேகத்தோட எரியப்படுகின்ற துணிக்கையினுடைய எரிய பாதை பின்வருமாறு அமையும். இப்படி அமையும். பரவளைவு பாதை என்ன சொல்லி தந்து நான் பின்வருமாறு அமைகின்றது. ஓகே, இந்த வழியாக்காவது. இப்ப உனக்கு இதான் இந்த இனிஷியல் பாயிண்ட், ஆரம்ப புள்ளி. அப்ப அந்த ஆரம்ப புள்ளி என்ன செய்ய போறேன், ரெண்டு கூறாக போறேன். கிடைக்கூறு நிலைக்குத்து கூறு. அப்ப கிடைக்கூறு என்ன வரும், ஜூ கொஸ் தீட்டா ஆண்டு வரும். நிலைக்குத்து கூறு என்னன்னு வரும், ஜூ சைன் தீட்டா ஆண்ட மாதிரி வரும். உனக்கு தெரியும் என்ன கிடைக்கூறு, ஜூ கொஸ் தீட்டா, நிலைக்குத்து கூறு ஜூ சைன் தீட்டா. அப்ப அப்ப நீ எப்படி எழுதலாம், இனிஷியல் பாயிண்ட்ல இருக்கிற வெலோசிட்டி எழுதுன்னு சொன்னா எப்படி எழுதுவ, இயக்கத்தின் இனிஷியல் பாயிண்ட்ல இருக்கிற வெலோசிட்டி எழுதுறா அப்படி எழுதுவ. ஜூ எழுதுவியா, அல்லது போன நாங்க வெலோசிட்டி எழுதுறோம். இனிஷியல் பாயிண்ட்ல இருக்கிற வெலோசிட்டி அப்ப என்ன எழுதலாம்னா, வெலோசிட்டி இனிஷியல் I is equal to, உங்களுக்கு எக்ஸ் கூறுல என்ன இருக்கு, ஜூ cos θ. அப்ப ஜூ cos θ I ஜூ cos θ I plus ஜூ sin θ J. ஜூ cos θ I plus ஜூ sin θ J என்ற மாதிரி எழுதிக்கலாம். கட்டும் போடலாம் இல்லையா. ஜூ cos θ J எக்ஸ் வழியில cos θ இல்ல, எக்ஸாக்ட்ல cos θ இல்ல. இப்ப எக்ஸாக்ட்ல இருக்கிற கணியங்களை குறிக்கிறதுக்கு நாங்கள் I component அலகு காவி என்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்றோம். சொல்லி தந்துலாம். அப்ப இனிஷியலா இந்த மாதிரி எழுதுவேன் உனக்கு தெரிய வரும். என்ன எங்க எனக்கு இந்த திசையில இருக்கிறத பிளஸ், அப்ப அதான் I. இதுக்கு பிளஸ் வந்ததுக்கு காரணம் இவர் இந்த திசையில இருக்கிறத நான் பாசிட்டிவ் எடுக்கிறேன். தரப்படி இல்ல போட்டு காட்டுறேன். இத திசை I என்று சொல்லியும் இத J என்று சொல்லியும் போது, அப்ப ஒருவேளை கீழ் நோக்கி வந்துட்டு சொன்னா மைனஸ்
ஜே வந்து கீழ் நோக்கி வந்துட்டுனா மைனஸ். ஐ வந்து இங்கால வேற வாய்ப்பு இல்லை. என்ன சொல்லப்ப கிடைவேகங்கள் மாறாதுன்னு ஒரு கதை ஒன்று இருக்குல்ல இயக்கத்துல. அப்ப ஐ வந்து மாறாது. விளங்குது? ஐக்கு முன்னுக்கு இருக்கிற கொம்போனன்ட் எப்பயுமே மாறி. ஏனென்றா கிடைவேக கொம்போனன்ட் கிடைவேகம் மாறாது. ஏனென்றா இயக்கத்துல நிலைக்குத்தா கீழ் நோக்கி ஜி தான் இருக்கும். இதெல்லாம் சொல்லி நான் இயக்கத்துல நிலைக்குத்தாக என்ன இருக்கு? கீழ் நோக்கி ஜி தான் இருக்கும் சொல்லி தந்துருப்பேன். விளங்குதுல்ல? கீழ் நோக்கி நிலைக்குத்தா ஜி தான் இருக்கும். கிடை ஆரம்புகள் இல்ல. கிடை ஆரம்புகள் இல்லாத காரணத்தால் என்ன செய்யாது? கிடைவேகம் மாறாது. ஓகே அப்ப ஜூ கொஸ்டிட்டா எப்பயுமே மாறுது. இந்த வி இனிஷியல் எழுதிட்டேன். அப்ப சும்மா சொல்லுவாங்க இந்த புள்ளி இருக்கிற வேகத்தை எழுதுவ சொல்லுவாங்க. இப்ப இந்த பாயிண்ட்ல இருக்கிற அதாவது இந்த புள்ளி பாயிண்ட் அதிவியர் புள்ளி என்ன? அதிவியர் புள்ளியில இருக்கிற வேகத்தை எழுதுவாங்க. இந்த பாயிண்ட் H பாயிண்ட் எடுக்கிறது. இந்த பாயிண்ட் H பாயிண்ட் இருக்கு. அப்ப VH அதிவியர் புள்ளியில உனக்கு நிலைக்குத்து வேகம் 0. கதை தெரிய வரும். அப்ப அதிவியர் புள்ளியில நிலைக்குத்து வேகம் என்னடாப்பா? 0. நிலைக்குத்து வேகம் 0. அதிவியர் புள்ளியில நிலைக்குத்து வேகம் 0. கிடைவேகம் என்ன வருகிறது உங்களுக்கு? ஜூ கொஸ் தீட்டா. கிடைவேகம் மாறாது. சோ ஜூ கொஸ் தீட்டா. சோ ஜூ கொஸ் தீட்டா தான். ஓகே ஜூ கொஸ் தீட்டா தான். அப்ப அது VH இந்த இடத்துல இருக்கிற எச்சண்டா புள்ளியில இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற வேகத்தை என்ன எழுதிக்கலாம்? U cos theta I plus 0 into J. ஏன் J component இல்ல வாய்ப்பு. அதாவது நிலைக்குத்தா எங்களுக்கு இல்ல போண்டு. நிலைக்குத்து வெலாசிட்டி சைவர் இல்ல. சோ 0 into J. சரி பாப்போம். அப்ப நீ இந்த புள்ளியில இருக்கிற வேகத்தை என்ன எழுதி கொள்ளலாம்? இந்த புள்ளியில இருக்கிற வேகத்தை அதாவது எறியப்பட்ட நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி 0 ஆகிற புள்ளியில இருக்கிற வேகத்தை என்ன எழுதி கொள்ளலாம்னு சொன்னா எனக்கு கிடைவேகம் மாறாது. கிடைவேகம் என்னது? U cos theta தான். எனக்கு இதுல என்ன நிலைக்குத்து வேகம் இருக்கு? U sin theta. அதே பருமன் கொண்ட வேகம் நிலைக்குத்தாக்கள் நோக்கி வரும். அப்ப எவ்வளவு? U cos theta. U sin theta. U sin theta நிலைக்குத்தாக்கள் நோக்கி வரும். ஏன் இந்த இடத்துல வேகம் சைவராது? நிலைக்குத்து வேகம் சைவரானா திசை மாறணும். அப்ப இதே பருமன் நம்மளுக்கு திசை மாறி வந்திருக்கும். இதுல உலக இதே பருமன் நம்மளுக்கு திசை மாறி வந்திருக்கும். ஆக மொத்தத்துல இப்ப நான் இந்த பாயிண்ட சட்பியல் பாயிண்ட் எடுத்தா இயக்கத்துல சட்பியல் எடுத்தா இதுல இருக்கிறது வந்து என்னது? இயக்கப்பாட்டு சக்தி மாத்திரம். இதுல இருக்கிற இயக்கப்பாட்டு சக்தியும் இதுல இருக்கிற இயக்கப்பாட்டு சக்தியும் சமனா இல்ல வரும். எங்களுக்கு கிடைவேகம் என்னது? மாறாது என்று சொல்லி போடும். நம்ம கிடை இயக்கப்பாட்டு சக்தி மாறி. ஆகவே நிலைக்குத்து இயக்கப்பாட்டு சக்திகள் எப்படியா இருக்கணும்? சமனா இருக்கணும். அப்ப நிலைக்குத்து வேகங்கள் எப்படியா இருக்கணும்? சமனா இருக்கும். ஆனா திசை இங்கே எதிரெதிர். திசை நிலைக்குத்து வேகங்கள்ட பருமன் எப்படியா இருக்கணும்? சமனா. சக்தி எண்ணிக்கணியம்டா. சக்தி எண்ணிக்கணியம். ஆகவே நிலைக்குத்து வேகங்களுடைய பருமன்கள் எப்படியா இருக்கணும்? சமனா இருக்கணும். ஆக இந்த பாயிண்ட் நான் எப்படி F போடுறேன். இது வந்து இனிஷியல் பாயிண்ட் I பாயிண்ட். இது F பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட். அப்ப VF ல இருக்கிற வேகத்தை என்ன எழுதுவேன்? அதாவது எக்ஸாக்ட்லி என்ன கூறு இருக்கு? எக்ஸாக்ட்லி U cos theta. சோ U cos theta I ஏனென்று விளங்கும் நினைக்கிறேன். பிளஸ் மைனஸ் பாரு எனக்கு மேல் நோக்கியதான் J பிளஸ் எடுத்துக்கலாம். சோ எனக்கு கீழே இருக்குது. சோ மைனஸ் U sin theta J. விளங்குதா? விளங்குல இப்படி அப்ப ஒரு புள்ளியில இது வந்து அதிகர் புள்ளி. இது என்னது? எரிய ஸ்தானத்தை மீண்டும் அடைகின்ற புள்ளி. அதாவது என்னது? நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி 0 புள்ளி. இது எரிய ஸ்தானம். அப்ப இந்த 3 ஸ்தானங்கள்ல இருக்கிற வெலோசிட்டியில இப்படி வகை குறிக்கலாம். இது நார்மலா செய்யலாம். இந்த 3 புள்ளிகள் தவிர்ந்த வடிவாக்கவனி இந்த 3 புள்ளிகள் தவிர்ந்த ஏனைய இடத்துல இருக்கிற புள்ளி ஒன்றை கருதுவோம். முதலாவது 3 புள்ளிகள் தான். இது 3 புள்ளிகள் ஈஸி புள்ளிகள். அது முதலாவது காட்டி இருக்கிறோம். இப்படிதான் அழுகிறது. ஓகே, இந்த 3 புள்ளிகள் தவிர்ந்த ஏனைய இடத்துல இருக்கிற ஏதாவது ஒரு புள்ளியை கருதுவோம். இப்ப சும்மா நான் கருத பொண்ணுங்க. இப்ப உனக்கு இதுல இருக்கிற ஒரு புள்ளி எடுக்கிறது. இது பி புள்ளி எடுக்கிறது. பி புள்ளியில எனக்கு ஒரு நிலைக்குத்து வேகம் இருக்கும். என்னது? VP இல்ல இப்படி எடுப்போம் சுவத்துக்கு. சரியான ஒரு நிலைக்குத்து வேகம் இருக்கும். அதே நேரம் ஒரு கிடை வேகம் இருக்கு.
கிடைவேகம் இயக்கம் பூராக மாறாது. எனக்கு இப்ப கிடைவேகம் பெறப்போது ஜூ கொஸ் தீட்டா தான். அதுல சந்தேகம் வேண்டாம். ஜூ கொஸ் தீட்டா தான். கிடைவேகம் இயக்கம் பூராகவும் மாறாது. சோ ஜூ கொஸ் தீட்டா தான். அதுல மாற்று கருத்துக்கிடம் இல்ல. ஜூ கொஸ் தீட்டா தான். ஓகே. இப்ப நிலைக்குத்து வேகம் இதுல இருக்கிற நிலைக்குத்து வேகத்தை கண்டுபிடிக்க வேண்டி வருகிறது, தேவைப்பாடு வருகிறது. அப்ப இதுல இருக்கிற நிலைக்குத்து வேகத்தை இப்ப நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப இதை நாங்க என்ன செய்யணும்? ஒரு நிலைக்குத்து வேகத்தை ஒரு நோட்டேஷன் சொல்லுவாங்க. யூபி என்று எடுக்கிறேன். இதுல இருக்கிற நிலைக்குத்து வேகத்தை இப்ப கண்டுபிடிக்க வேண்டிய தேவைப்பாடு வருது. யூபி என்று எடுக்கிறேன். நிலைக்குத்து வேகத்தை யூபி. அப்ப இதுதான் பிசிக்ஸ். இனி இதுல இருக்கிற நிலைக்குத்து வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது தரவு தருவான். அப்ப யூபிய நான் என்ன செய்ய போறேன்? ஃபைன் பண்ண போறேன். சோ என்னது? யூபிய நான் என்ன செய்ய வேணும்? ஃபைன் பண்ண வேணும். யூபி துணியா போறேன். எப்படி யூபி துணியலாம்? எனக்கு இந்த நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி தெரிஞ்சா எனக்கு ஏதாவது ஒரு தரவான் கேள்வி. இப்ப நான் உனக்கு தியரி மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறேன்ப்பா. இந்த விஷயங்கள் என்னென்ன விஷயம் செய்யறது என்றதா ஒரு தியரி மாதிரி சொல்லிக் கொண்டிருந்தேன். என்னது? அப்ப இந்த நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி தருவான் அல்லது போனா நேரம் தருவான். ஏதாவது அல்லது கிடைத்துறவன் தந்தா ஏதோ செய்து கண்டுபிடிக்கலாம். அப்ப 3 தரவுகள் ஏதாவது ஒரு தரவு தரலாம். படியாக்கா யூபிய கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த நிலைக்குத்து உயரம் தந்தா என்ன செய்யலாம்? நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி தந்தா எனக்கு என்ன வேணும்? இதை ஆரம்ப பாயிண்டாகவும் இதை இறுதி பாயிண்டாகவும் எடுத்து இதை ஆரம்ப பாயிண்டாகவும் இதை இறுதி பாயிண்டாகவும் எடுத்து நான் என்ன செய்யணும்? ஏகபரிமாணமான இயக்க சமன்பாடு நிலைக்குத்தா பிரயோகிக்கணும். விளங்குதில்லை? ஏகபரிமாணமான இயக்க சமன்பாடு அங்க பிரயோகிக்கணும். நிலைக்குத்தாக பிரயோகிக்கணும். ஏகபரிமாண இயக்க சமன்பாடு நிலைக்குத்தா பிரயோகிக்கணும். அப்ப எனக்கு இந்த நிலைக்குத்து உயரம் தெரியும்னு சொன்னா நேரம் சம்பந்தப்படல. அப்ப நேரம் இல்லா சமன்பாடை யூஸ் பண்ணி நம்ம சொன்னா ஐ திங்க் நான் நினைக்கிறேன் அது நேரடியா இந்த யூபிய துணியலாம். விளங்குது? அந்த ஐடியாவை மட்டும் சொல்றேன். விளங்குது இல்ல? அப்ப இப்ப சும்மா சொல்றேன். இந்த நிலைக்குத்து உயரத்தை எந்த நிலைக்குத்து உயரத்தை ஓகே இந்த நிலைக்குத்து உயரத்தை நான் ஒரு ஜிமோல் எச்செண்டா மாதிரி இருக்கிறேன். இந்த நிலைக்குத்து உயரத்தை அதாவது இந்த அடிமட்டத்தில இருந்து சத்தியல் என்ற பாயிண்ட்ல இருந்து இதுல இருந்து இந்த பீக் என்ற புள்ளிக்கான நிலைக்குத்து உயரத்தை எச்செண்ட் எடுக்கிறேன். அப்படி எச்செண்ட் எடுத்தா நான் இப்ப நிலைக்குத்தா நேரமில்லாத சமன்பாடு v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as போட்டேன்னு சொன்னா யூபிய கண்டுகொள்ளலாம். v வர்க்கம் என்னது? இறுதி வேகத்தை நம்ம யூபியிட வர்க்கம் சமன் ஆரம்ப வேகமோட u sin θ u sin θ முழுவதிட வர்க்கம். எங்களுக்கு பேர் மேல இயக்கம் மேல போறதா நான் உயிர் பாருங்கணும் கீழே இருக்கு. சோ மைனஸ் 2gh. இதை வச்சு கொண்டு எங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம் இல்லாம u(p)² and u(p) = இரண்டு பேரும் சொல்லுவாங்க. இரண்டு பேரும் அப்ப இது என்ன செய்யணும்? u(p)ல வேணும். அப்ப வர்க்க மூலம் எடுக்கணும். வர்க்க மூலத்துக்கு இல்ல எங்களுக்கு என்ன வரும்? u வர்க்கம் sin வர்க்கம் θ sin 2gh என்று நிற்பேன். அப்ப இதுதான் எங்களுக்கு என்ன ஆணிக்கும்? up. இனி இந்த புள்ளியில இருக்கிற வெலோசிட்டிய விபி எழுத சொன்னா யூபி கண்டுட்டா வெலோசிட்டியில அந்த புள்ளியில இருக்கிற பாயிண்ட் பி என்ற புள்ளியில இருக்கிற வேகத்தை நாங்கள் எப்படி எழுதலாம்? யூபிட ஐ காம்போனன்ட் பிளஸ் சாரி என்ன யூபி வெயிட் பாருங்க அது என்னென்ன வரப்போன்னு சொல்றேன். என்னென்ன வரப்போண்டா எங்களுக்கு யூபின்னு சொல்றது வயிலே இருக்கு. அப்ப ஜே காம்போனனுக்கு வரும். அது ஜே காம்போனனா யூபி வரும். அப்ப u cos theta I plus up components up ட j component up ட j component up க்கு என்ன போடுவ? root of u வர்க்கம் sin வர்க்கம் theta minus 2gh ஓகே. இந்த என்ன போடுவ? j. விளங்குதா? u cos theta I plus u வர்க்கம் sin வர்க்கம் theta minus 2gh. இவ்வளவு என்னது? up. இத வெலோசிட்டி கண்டனாங்க. என்ன கண்டனாங்க? தொடங்குது நிலைக்குத்து வேகம் கண்டனாங்க. அப்ப இந்த இடத்துல h என்ற உயரத்துல எறியப்பட்ட ஸ்தானத்துல இருந்து h உயரத்துல இருக்கிற நிலைக்குத்து வேகத்தை கண்டனாங்க. என்ன நேரம் தர இல்ல. சோ நேரம் இல்லாத சமன்பாடை போட்டு v வர்க்கம் u வர்க்கம் plus 2s போட்டு கணிச்சு இப்படி எழுதினாங்க வேகத்தை.
அதாவது இப்படி இந்த அர்த்தம் என்னண்டாடாப்பா, கிடைத்திசையில ஒரு வேகம் வருது, இது நிலைக்குத்து திசையில இருக்க வேகம். விளங்குது அந்த அர்த்தம். இது கிடைத்திசையில இருக்கிற வேகம், இது நிலைக்குத்து திசையில இருக்கிற வேகம். அந்த ரெண்டு வேகத்தையும் சேர்த்து ஐ ஜே கொம்போனண்டா பிளஸ் போட்டு எழுதி விட்டா அதுதான் என்னது, தேரியதான் அந்த புள்ளியில இருக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலோசிட்டி. அந்த புள்ளியில இருக்கிற வேகங்களை நாங்கள் என்னது நிலைக்குத்து வேகத்தையும் கொடுக்கிறோம், காவிப்பட்டல நிலைக்குத்தையும் கிடையையும் சேர்த்து கொடுக்குறோம். காவிப்பட்டல விளங்குது இல்ல, நிலைக்குத்தையும் கிடையையும் சேர்த்து காவிப்பட்டா கொடுக்குறோம். ஓகே, இது மேத்தமெட்டிக்கல்ல ஃபார்முலாவில போறது. பிசிக்ஸ் நேரடியா இந்த விஷயத்தை தான் போடுறது, நேரடியா அப்படித்தான் செய்யறது. ஓகே, விஷயம் விளங்க நினைக்கிறேன். சரி, ஓகே பாப்போம். ஓகே பாப்போம். ஓகே பாப்போம். இங்க பார், ஒரு சந்தேகம் உனக்கு வேற இல்லையோடாப்பா. இங்க பார், இதுக்கு கன பிரச்சனை இருக்குது. இப்ப வர்க்க மூலம் எடுக்கேடாப்பா குட்டி, வர்க்க மூலம் எடுக்க முன்னுக்கு பிளஸ்ஓ மைனஸ் போட வேணும் கட்டாயமாடாப்பா. இந்த இடத்துல பிளஸ்ஓ மைனஸ் கட்டாயம். ஏன் என்று சொல்லுவா தம்பி, பிளஸ் யூபியா இசிகோட பிளஸோட நான் இந்த கணியத்தை எடுக்கிறேன்னு சொன்னா எனக்கு ஒரு விதமான விட, மைனஸோட இவரை எடுக்கணும்னு சொன்னா இன்னொரு விதமான விட. ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கேன் எனக்கு. பாரு, எங்களுக்கு இந்த எச்சண்ட உயரம் இந்த அலையும் வரலாம்டாப்பா. யோசிச்சு பார், எங்களுக்கு இந்த எச்சண்ட இந்த உயரம் இங்கேயும் வரலாம். இவருக்கு இந்த இடத்துல எங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு நிலைக்குத்து இந்த அலையும் வரலாம்டாப்பா. யோசிச்சு பார். ஓகே, இங்க அலையும் வரலாம் தானே, நிலைக்குத்தா கீழ் நோக்கி ஒரு வேகமும் கிடையாங்களுக்கு என்ன யூ பஸ்டிட்டாண்ட வேகம் வரும். அப்ப இந்த வேகத்தை நான் இதுல பருமன் யூபின்னு சொன்னா இதுல மைனஸ் யூபிஎஃப் போடுவேன். என்ன ஏரெண்டு விளங்கி இருக்கு, இதுல என்னத்தை போடுவேன், மைனஸ் யூபிஎஃப் போடுவேன். ஏனென்றால் இந்த பருமனுக்கு சமனானது, ஆனா திசையில எதிர்ப்பு யூபி பிளஸ்ஓ மைனஸ்ல வருது. அப்ப பிளஸ்ஓ மைனஸ் விட்டுட்டு நம்ம சொன்னா பருமனை மாத்திரம் கதைக்கும். அப்ப பிளஸோட எடுக்க ஒரு டைம்ல இந்த இடத்துல இருக்கிற வேகம் வரும், மைனஸோட எடுத்தோம்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கிற வேகம் வரும். அப்ப வரியா கவனி, எங்களுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வரியா கவனி, மிகவும் முக்கியமான கதை. வர்க்க மூலம் எடுக்க பிளஸ்ஓ மைனஸ் இந்த இடத்துல வரும். வேகம் தானே பிளஸ்ஓ வர்க்க பிளஸ்ஓ மைனஸ் தேவையில்லைன்னு முடியலாம். அது எல்லா இடத்துலயும் விடுற மாதிரி இங்க முடியலாம். ஏன்னா எங்களுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குடா, இருக்கு. ஒன்று யூபி பிளஸ்லயும் வரலாம், மைனஸ்லயும் வரக்கூடிய கட்டாயம் பாடும் இருக்கு. ஏன் இந்த நிலை அதிகர் புள்ளியை தாண்டினா யூபி எங்களுக்கு என்ன வரலாம், மைனஸ்ல வரும். அதிகர் புள்ளியை தாண்டதுக்கு முன்னாடி யூபி பிளஸ். விஷயம் அதனாலதான் மேத்தமெட்டிக்கலால போறேன். மேத்தமெட்டிக்கலே உனக்கு விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். பிசிக்ஸும் விளங்கும், மேத்ஸும் விளங்கும். மேத்ஸ்லயும் இப்படித்தான் செய்யறது, மேத்ஸ்ல இது இப்படித்தான் செய்யறது. ஓகே, அப்ப யூ கோஸ்டிட்டா கிடவேகம் மாறாது. அதான் கிடவேகம் ஒரு இடத்திலேயே மாறலப்ப. பெரிய கிடவேகத்தை நான் ஒரு இடத்திலேயுமே மாத்தி, ஆக மொத்தமா நிலைக்குத்து வேகத்தை மாத்திரம் தான் மாத்தி இருக்கு. அதே போலதான் இந்த யூ சைன் தீட்டாக்கு இந்த இடத்துல பிளஸ் வந்திருக்குது, இங்க என்ன வந்திருக்கு, ஃபைனல்ல என்ன வந்திருக்கு, யூ சைன் தீட்டாக்கு மைனஸ் வந்திருக்கு. திசை மாறி இருக்கின்றதா. அப்ப விபியை நாங்கள் இன்னொரு மாதிரி அமைக்கலாம். இந்த புள்ளி என்னது, பி டேஷ் பாயிண்ட் எடுக்கட்டா. அப்ப இந்த புள்ளியா பி டேஷ் பாயிண்ட் எடுக்கிறேன்டா, வி பி டேஷ் என்னது, யூ cos θ I மைனஸ் வர்க்கமூலத்துக்கு இல்ல யூ வர்க்கம் sin வர்க்கம் θ மைனஸ் 2gh என்ற மாதிரி தான் எழுதி முடிக்கணும். இங்க என்னது ஜே காம்போனன்ட், ஜே இட காம்போனன்ட் எவ்வளவு, ஜேக்கு முன்னுக்கு வருது ஜே இட காம்போனன்ட், ஆனா மைனஸ். ஏன் மைனஸ், திசை எதிர் என்று அலனது கிழக்கில் இருக்குது. பி டேஷ் என்ற பாயிண்ட்க்குரிய இது. அப்ப வர்க்க மூலம் எடுக்க ரெண்டு சாத்தியமானது வருது. அப்ப ஒருவேளை இப்ப நீ நேரம் துணியேக்க உனக்கு வர்க்க மூலம் எடுக்க பிளஸ் ஓ மைனஸ் போடணும் இல்ல. ஏனண்டா நான் இயக்கம் ஸ்டார்ட் பண்ற நேரத்தை T=0 என்று தானே எடுப்பேன். அப்ப T=0 இருந்து எடுக்கிற நேரங்கள் எப்பயுமே பிளஸ்ல தான் வர வாய்ப்பு இருக்கே இல்லையா. 0ல தொடங்கிறது மைனஸுக்கு போகாது. அப்ப நேரங்கள் மைனஸ்ல வாரத்துக்கு சாத்தியப்பாடுகள் இல்ல. விளங்கிக்கோ, நேரங்கள் மறைப்பெருமானத்தை எடுப்பது சாத்தியப்பாடான விடயம் அல்ல. ஆனா வேகங்கள் மைனஸ் பெருமானத்தை எடுப்பவை சாத்தியமானது.
வேகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்கள் தான். வேகங்கள் மைனஸ் பெருமானத்தை எடுக்க வழியாக எங்களுக்கு இந்த பாயிண்ட் வகை குறிச்சு காட்டுது. எங்களுக்கு அது நேர்பெருமானத்தை எடுக்க இந்த பாயிண்ட் வகை குறிச்சு காட்டுது. நேர எடுக்க இதுல வேகம் நேர எடுக்க பிளஸ் எடுக்க பாயிண்ட் பி வகை குறிச்சு காட்டு. மைனஸ் எடுக்க பி டேஷ் என்ற பாயிண்ட் வகை குறிச்சு காட்டு. சோ இதெல்லாமே எனக்கு பார்க்க வேண்டிய ஆராய வேண்டிய கதை. அப்ப இப்ப நாங்கள் நேரம் என்ன விஷயம் பார்த்துருக்கோம், ஒரு பாயிண்ட்ல எரிய பாதையில இருக்க ஒரு புள்ளியில இருக்கிற வேகத்தை கண்டுபிடிச்சு அவருண்ட வேகத்தை காவி பெற்றல இந்த மாதிரி கிடைவேகத்துல பிளஸ் நிலைக்குத்து வேகம் இதுயே அந்த பிளஸ் மைனஸ் அந்த இதை பொறுத்து வருது. அப்படி திருப்பி கதைக்கல, பிளஸ் மைனஸ் கழிச்சாச்சா அதுபடி திருப்பி கதைக்கல, திசையை பொறுத்து வரும். அவ்வளவுதான் கதை. ஓகே, அப்ப இந்த விஷயம் எனக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஐ காம்போனன்ட் இப்படி வருது, இது என்னது வருது, ஜே வந்து இங்கால வருது, ஜே நிலைக்குத்தானது ஜே கிடையாது. அப்ப உனக்கு என்ன செய்யும், ஓரளவு இந்த படம் உனக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கின்றேன். ஓரளவு இது இந்த படத்தை போட்டு நான் கீறின விடயங்கள் என்ன செய்யும் உனக்கு விளங்கும் நினைக்கிறேன். ஓகேடாப்பா, ஓகே. அப்ப பார் அடுத்தது என்ன பார்ப்போம்னு சொன்னா, இது அந்த ஒவ்வொரு புள்ளிகள்ல இருக்கிற வேகத்தை எழுதி இருக்கு. இப்ப இனி ரெண்டாவது செய்ய போறது, இதுலயே என்ன செய்ய போறது, அடுத்தது அந்த புள்ளிகள் ஒவ்வொன்றிலேயும் இருக்கிற வேகத்தின் விளையுள் வெலோசிட்டி, ரிசல்டன்ட் வெலோசிட்டி, விளையுள் வேகம் என்னது. அப்ப நான் அதை இங்க விளைவுள் வேகம் என்று கதைக்க போறேன். பிசிக்ஸ் கன்செப்ட்ல விளைவுள் வேகம், மேத்தமெட்டிக்கல் கன்செப்ட்ல அதே விஷயத்தான் எப்படி கதைப்பாங்கடா, இந்த காவியினுடைய பருமன் துணிதல் எல்லாம் ஒன்றுதான். வெக்டர்ல வச்சு எழுதுதான் மேக்னிடியூட். அப்ப மேக்னிடியூட் எடுத்தவன்றா விளைவுள். அவரோட பிசிக்ஸின் பொறுத்த வரைக்கும் மேக்னிடியூட் எடுத்தவன்றா அது விளைவுடா. ஏன் செங்குத்தா இருக்கிற ரெண்டு காவிகளுக்கு ரெண்டு விளைவு எடுப்பேன், வர்க்கிச்சு கொண்டு வர்க்கம் கூட கொடுக்க போற. இது ரெண்டும் செங்குத்தா இருக்கிற காவிகள், ஐஜின்னு சொல்றது செங்குத்தான காவிகள். இதுல செங்குத்து காவிகளுக்கு இது ஐக்கமோட வர்க்கம் பிளஸ் ஏக்கமோட வர்க்கம் போட்டு வர்க்கம் மூலம் எடுப்பேன், வர்க்கம் மூலம் எடுப்பேன். விளங்குதா? வர்க்கம் மூலம் எடுக்க உனக்கு என்ன வரும், விளைவு காவிகள், அதான் ரிசல்டன்ட் வெலோசிட்டி வேற. விளங்கல? மேக்ஸ்ல ஒரு டேர்ம் வேற, மேக்னிடியூட் என்று கதைப்பான். மேக்னிடியூட் அப்ப பிசிக்ஸ்ல ரிசல்டன்ட். விளங்குதா? ரிசல்டன்ட். அப்ப ரிசல்டன்ட் ஆங்கிள், ரிசல்டன்ட் என்ன விளைவுள் ஒரு கிடையோடையோ நிலைக்குத்தோடையோ ஒரு கோணம் அமைக்கின்றன. அது வந்து விளைவு கோணம். அது என்னது, அதான் டிரெக்ஷன். அப்ப மேக்னிடியூட் கணித்தவன் சொன்ன விளைவுல கணித்தவன்டா விளைவுக்கு திசை சொல்லவும். அப்ப ரெண்டு விஷயம் பார்க்கறது, விஐ விஹெச் விஎஃப் விபி விபி டேஷ். இந்த உலகத்துக்கும் நாங்க என்ன செய்யணும், மேக்னிடியூட் கணிச்சு அதாவது விளைவுல எடுத்து விளைவுள் கிடையோட ஆக்குற கோணம், அதாவது என்ன கோணத்தை ஆக்குது என்றதை கண்டுபிடிச்சு கொடுக்க தெரிஞ்சிருக்கவன். விளைவுள் கிடையோட என்ன கோணத்தை ஆக்குதுன்றதா கண்டுபிடிச்சு என்ன செய்திருக்கணும், கொடுக்க தெரிஞ்சிருக்கவன். சரியா? அப்ப நான் இப்ப 5க்கு நான் என்ன செய்யல, விளைவுள் கணிச்சு திசை காண படிக்கிறேன். 5 ஒரே மெதட் தான், எல்லாத்துக்குமே ஒரே மெதட் தான். ஆனா நான் என்ன செய்ய விரும்பல, 5க்கும் செய்ய விரும்பல, நேரம் காணாது. சரி, 5க்கும் செய்யலாம், ஏதாவது ஒன்றுக்கு செய்து காட்டுவேன். எதுக்கு செய்து காட்டுவேன், இதுக்கு விஐக்கு என்ன மாதிரி செய்கிறனோ அதே போலதான் அது விஹெச் விஎஃப் விபி விபி டேஷுக்கும் செய்யறது ரெண்டத கவனத்துல நான் ஒன்றுக்கு தான் செய்து காட்டுவேன். சரி, ஒன்றுக்கு தான் செய்து காட்டுவேன்னா இதுக்கு செய்து காட்ட போற முதலாவது மிச்சதான் ரை பண்ணிப்பேன். மிச்சதான் என்ன செய்து வர ரை பண்ணிப்பேன், என்ன மாதிரி செய்ய போறேன்னு. அதாவது மேக்ஸின் படி மேக்னிடியூட் காண்றது, காவிக்கு மேக்னிடியூட் காண்றது, பிசிக்ஸின் படி என்ன ரெண்டு கூறு, ஒன்று கிடைக்கூறு மற்றும் நிலைக்குத்து கூறு, ரெண்டு கூறு இருந்தா அதுக்கு ரெண்டு விடைகள் காண்றது. அப்ப சும்மா யோசிச்சுப்பாரு, நான் வர்க்கிச்சும் கூட்டாத வெர்க்க மூலம் எடுக்காத, வர்க்கிச்சு கூட்டி வெர்க்க மூலம் போட்டு படிக்காம சும்மா யோசிச்சுப்பாருப்பா. இதுக்கு விடைகள் என்ன வரும், u cos theta I u sin theta I sin theta j என்று வரும். இதுக்கு விடைகள் என்ன, ஜூவா தந்தது இதுதான். ஏனென்றா இதைத்தான் விளைவுலத்தை ரெண்டா கூற பிரிக்கிறாங்க. இது நேற்றுங்கள் நான் இதை ஒரு விஷயம், விளைவுலத்தை ரெண்டு கூற பிரிக்கிறாங்க, செங்குத்தாகவும் அதுக்கு கிடையாகவும் செங்குத்தாகவும் பிரிக்கிறாங்க, கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிக்கிறாங்க. விளைவுலத்தை அப்படி பிரிக்கிறான். விளங்குத?
ஆக மொத்தத்துல விளைவில் அப்படி பிரிச்சதால ஆக மொத்தத்துல அவனுக்கு விளைவில் விஷயம் என்ன வரப்போகுது ஜூ ஆத்தான் வரும் இதான் செய்து பாரு என்ன ஐகோம்போடு ரெண்டு வர்க்கம் ஜூ வர்க்கம் கொஸ் வர்க்கம் டீட்டா பிளஸ் ஜூ வர்க்கம் சைன் வர்க்கம் டீட்டா அப்ப ஜூ வர்க்கத்தை வெளியெடுத்தா கொஸ் வர்க்கம் டீட்டா பிளஸ் சைன் வர்க்கம் டீட்டா என்ன திருவோணானிதம் பேசிக் திருவோணானிதம் உண்டு எல்லாம் படிப்புச்சுனா சொல்லி தந்துட்டு அதுகளை சொல்லி போட்டுதான் இதுக்கு வந்தது உனக்கு இதுகளை கொண்டு போய் விளங்காது ஜூ வர்க்கம் கொஸ் வர்க்கம் டீட்டா பிளஸ் ஜூ வர்க்கம் சைன் வர்க்கம் ரெண்டே வர்க்கிட்டா வர்க்கிச்சு போட்டு கூட்டம் வேணும் கூட்டுறதுக்கு என்னது ஜூ வர்க்கம் பொதுவா இருக்கும் அப்ப ஜூ வர்க்கத்தை வெளியெடுத்தாரு சொன்னா கொஸ் வர்க்கம் டீட்டா பிளஸ் சைன் வர்க்கம் டீட்டா உண்டு இனி எல்லாம் உண்டு அப்ப என்ன ஜூ வர்க்கம் இனி வர்க்கிச்சு கூட்டினதுக்கு வர்க்க மூலப்படுப்பேன் அப்ப ஜூ வர்க்கத்துக்கு வர்க்க மூலப்படுத்தானே நாம ஜூ வர்க்கத்துக்கு வர்க்க மூலப்படுத்தானே நாம சரி ஓகே பருமன் ஜூ ஓகே விளைவில் விச ஜூ அப்ப விளைவில் விச கிடையோட ஆக்கிற கோணம் இல்ல அதே விஷயம் தான் வரும் அப்படி tan alpha சமன் என்னது tan alpha சமன் என்னது எப்படி இதோட முக்கியமா எதிர்பார்க்க ஜூ சைன் தீட்டாவிங்கள் ஜூ கொஸ் தீட்டா tan alpha இந்த சும்மா எனக்கு தெரியாது என்ன சும்மா ஒரு கவிக்கிறேன் விளைவில் கோணத்தை tan alpha விளைவில் கோணம் காண்றது tan alpha எடுக்கிறேன் விளைவில் விச கிடையோட அமைக்கிற கோணம் காண்றது tan alpha எடுக்கிறேன் அல்பான்னு எடுத்தா எங்க சேனல் இதை போல இங்க ஒரு முக்கோணம் ஒன்று சரிவாக்கலாம் முக்கோணத்தை உருவாக்கணும்னு சொன்னா ஜூ சைன் தீட்டாவின் ஜூ கொஸ் தீட்டா ஜூ கேன்சல் ஆகி சைன் தீட்டா கொஸ் தீட்டா tan தீட்டா அப்ப tan alpha சமன் tan தீட்டா சோ alpha சமன் தீட்டா விஷயம் முடிஞ்சுதா அப்ப விளைவுலத்தான் நான் ரெண்டு கூறா பிரிச்சனால் இதுக்கு விளைவு எடுத்தாலும் அதுதான் வரும் வேற வர வாய்ப்பு இல்ல வேற வர வாய்ப்பு சரி தம்பி யோசிப்ப நீ யோசிப்ப அரே இந்த இடத்துல ஜூ இருக்குது சரி ஓகே அப்ப இந்த இடத்துல ஜூ கொஸ் தீட்டா ஜூ சைன் தீட்டா இருக்கு அப்ப இந்த இடத்துக்கு நான் என்ன கேட்க விளைவு வீச கேட்க ஜூ தான் வரும் பருமன் வரும் ஆனா திசை எப்படி வரும் சொல்லுவா திசை எப்படி வரணும் சொல்லுவா திசை எப்படி வரணும் இங்க கிடையோட என்னது தீட்டா கோணம் என்ன டிரெக்ஷன்ல ஆக்கினது ஆன்டி கிளாக் வைஸ்ல ஆக்கினது ஆன்டி கிளாக் வைஸ்ல கிடையோட தீட்டா ஆக்கினா இங்க கிடையோட கிளாக் வைஸ் டிரெக்ஷன்ல என்ன செய்வார் ஆள் கிடையோட கிளாக் வைஸ் டிரெக்ஷன்ல அதே கோணத்தை ஆக்குவார் உலகுதா அதே கோணம் இரண்டாவது விளைவுக்கு இதுகளுக்கு காவிகளுக்கு இடையிலான இல்ல விளைவில் போகும் விளங்குறா ரெண்டு காவிகளுக்கும் இடையிலான இல்ல நான் விளைவில் போக போகவன் விளங்குதல்ல ஆகவே எங்களுக்கு விளைவில் வந்து கிடையோடு அமைக்கிறது எங்களுக்கு விளைவில் வீச இப்படி போனா விளைவுல நாங்கள் இப்படி வழியினோம்னு சொன்னா ஜூ என்று போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு இவர் வந்து குளக் வயசுல தீட்டா கோணத்தை ஆக்குவார் ஏன்னா பார் இதுல முக்கோணத்தை விட tan alpha சமன் ஜூ சைன் தீட்டா ஜூ கொஸ் தீட்டா ஒட்டு போட்டா tan தீட்டா தான் அதாவது tan alpha சமன் tan தீட்டா வரும் அப்ப alpha சமன் தீட்டா சோ ஆனா இந்த தீட்டாக்கும் இந்த தீட்டாக்கும் வித்தியாசம் இருக்குது இது ஆன்டி கிளாக் வைஸ் கிடையோட ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன்ல குறுங்கோணத்தை அமைக்குது இது கிடையோட கிளாக் வைஸ்ல குறுங்கோணத்தை அமைக்குது விளங்குது சரி அப்ப எனக்கு இந்த ஜூவன் பெர்மனன்ட் இந்த ஜூவுக்கு திசையை பற்றி நீ கதைக்கல ஜூவன் பிளஸ்ல வந்திருக்கோம் அல்லது மைனஸ்ல வந்திருக்க நம்ம வர்க்கத்து கொண்டு வர்க்க மூலம் படிக்க என்ன இருக்கு வர்க்க மூலம் படிக்க பிளஸ் மைனஸ் போடணும்னு சொன்னா இங்க வேற இங்க வருது இல்ல இங்க வேற பிளஸ் மைனஸ் போடணும் ஒன்று பிளஸ் நீ கேட்க இவருக்கு கொடுப்பேன் மைனஸ் நீ கேட்க இவருக்கு கொடுப்பேன் பெர்மனன்ட் ஜூ அப்ப இவருக்கு உண்மையானது என்ன அப்ப மைனஸ் ஜூ இவருக்கு உண்மையானது என்ன அப்ப மைனஸ் ஜூ விளங்குது உலகம் மைனஸ் ஜூ உண்மையானது மைனஸ் பருமன் சமன் ஆனா திசை என்று பாத்தீங்க மைனஸ் அது மைனஸ குறிச்சிருக்கிறது குளக் வாய்ஸ்ல என்னது தீட்டா விளங்கு நினைக்கிறேன் ஓரளவு விளங்கு நினைக்கிறேன்டாப்பா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு ஆரம்பத்துல போக போக ஓரளவு விளங்கு நினைக்கிறேன் அப்ப உனக்கு நான் முதலாவது என்ன செய்ய போறேன் இதோட கிளியர் பண்ண போறேன்னா எனக்கு அதை உங்களை வச்சு கதைக்கலாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி போட்டுதான் வர போறோம் அடுத்த விஷயத்துக்கு வர சரிதானே அப்ப உனக்கு என்னது இந்த எரியா என்னென்ன விஷயம் காய்க்கிறாங்க சோட்டா சொல்லி போட்டு நான் கிளியர் பண்ணி விடுவோம் சரிதானே அப்ப எரியப்பாதையில இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற புள்ளி ஒன்றில இருக்கிற இன்டன்டீனியஸ் வெலோசிட்டி அப்ப கிடக்கூறும் இருக்கு நிலைக்குத்து கூறும் இருக்கு கிடக்கூறு ஐ காம்போனன்ட் போட்டு எழுதுவ நிலைக்குத்து கூற ஜே காம்போனன்ட் போட்டு எழுதுவ அவ்வளவுதான்
சில வேளைகள்ல கணிக்க வேண்டி வரும். கணிக்கிறதுக்கு நாங்க என்னத்தை பயன்படுத்தினாங்க? இந்த 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 விஷயத்தை பயன்படுத்தினாங்க. எங்களுக்கு ஏதாவது உயரம் தருவான் அல்லது ஏதாவது நேரம் தருவான். விளங்குதா? இப்ப எனக்கு இப்ப இந்த நிலைக்குத்து உயரம் தந்தா ஒரே வேலை, ஒரு வேலையில முடிஞ்சிடும். ஒருவன் எனக்கு இந்த கிடத்தூரம் தந்திருப்பான் என்று சொன்னா 2 விதமான வேலைப்பாடு வரும்டா. என்னது? கிடையை பயன்படுத்தி இங்க இருந்து இங்க துணிக்க வாரத்துக்குரிய நேரங்கள், அந்த நேரத்தை கொண்டு போய் என்ன செய்யணும்? நிலைக்குத்தா பிரதி பிரயோகிச்சு அந்த நேரத்தை நிலைக்குத்து சமன்பாடுல போட்டுத்தான் இந்த வெலோசிட்டி காணும். அவ்வாறு நிலைக்குத்து வேகம் தந்ததால எங்களுக்கு விஷயம் ஷோர்ட்டா முடிஞ்சது. இதெல்லாம் என்ன செய்யும்? இதெல்லாம் அனுபவத்துல வாரது. நாம கேள்வி செய்த பிராக்டிஸ் பண்ணதான் வரும். சும்மா முதலாவது நாள் கிளாஸ்ல இருந்து ஒன்றும் விளங்கலன்னு சொல்லிடலாம். விளங்க இல்ல, இது பிராக்டிஸ்ல தான் வார விஷயம். யோசிக்கணும், இருந்து யோசிக்கணும். யோசிச்சாதான் வரும், சும்மா வராது. எடுத்தோன்னு வராது, எடுத்தோன்னா எதுவுமே வராது. இங்க வேற இந்த நிலைக்குத்து உயரம் தந்தா எனக்கு இவ்வளவு ஸ்டெப்ல எனக்கு யூபி வந்துருங்க. ஆனா ஒருத்தன் மாறி யோசிக்கிறேன், இந்த நிலைக்குத்து உயரத்துக்கு பயனோட கிடையாதுட்டான்னு சொன்னா என்ன செய்யவும்? கிடத்தூரம் தந்தா கிடத்தூரத்தை வச்சு கிடத்தூரத்துல வேகம் தெரியுமாடாமா? அப்ப S7 UTL கிடையா போற சமன்பாடு செய்து காட்டுவன் பொருள் ஐடியாவுகள் சொல்றேன். ஐடியா சொல்றேன். கிடையா S7 UTL போடுவேன். கிடையா S7 UTL போட்டு என்னத்தை காணுவேன்? நேரத்தை காணும். அந்த நேரத்தை நிலைக்குத்தாக ஏதாவது ஒரு சமன்பாடு, நிலைக்குத்து இடப்பெஞ்சு தெரியாது. அப்ப இடப்பெஞ்சு இல்லாத சமன்பாடு என்ன? V7 U சக ஏற்றியில போடுவேன். போட்டு என்னத்தை காணுவன்? இந்த வேகத்தை காணுவன். எப்ப இது தராமல் இந்த கிடத்தூரம் தந்திருந்தா, கிடத்தூரம் தந்திருந்தா 2 வேலைப்பாடு வரும். ஒன்று நேரம் கண்டு வேகம் காண்ற வேலைப்பாடு. நிலைக்குத்து உயரம் தந்திருந்தா அல்லது நேரம் தந்திருந்தா நேரம் என்ன செய்யலாம்? நிலைக்குத்து வேகத்தை கண்டுபிடித்து கொள்ளலாம். விளங்குதில்ல? அப்ப உனக்கு பிசிக்ஸ் சார்ந்த விஷயத்துக்கு மாறும். இப்ப மேத்ஸும் பிசிக்ஸும் கலந்து நிக்குது. பிசிக்ஸ்ல உனக்கு என்னத்தை கேட்பான்னா, நான் சொன்ன இந்த விஷயங்களை தான் கேட்பான். அந்த ஷோர்ட் டச் ஃபார்ம்ஸ். இந்த இடத்துல இருக்கிற வேகத்தை ரெண்டு போட்டு எனக்கு ஒரு வேளை இந்த உயரத்தை தாண்டி விடுவான். சின்ன ஸ்டெப், இவ்வளவு ஸ்டெப்ல முடியும். ஒருவேளை என்னது கொஞ்சமான கூட்ட வேணும் வலிக்கிட்டான்னு சொன்னா கிடத்தூரத்தை தருவான். கிடத்தூரத்துக்கு தந்தானி கிடத்தூரத்துக்குரிய நேரத்தை கண்டு அந்த நேரத்தை V7 U சக ஏற்றியில போட்டு பிரதிட்டு இறுதி வேகத்தை காணுவேன். இறுதி என்னது? நிலைக்குத்து வேகத்தை கண்டுபிடிச்சு கொள்ளுவாய். ஓகே, விளங்குதா? நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்து காட்டுவேன். இதுல எழுத இடம் இல்லை என்றால்தான் கொஞ்சம் ஐடியாவும் உனக்கு சொன்னான். இதுல வச்சு ஐடியா சொன்னான். இப்ப நான் இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுதான் இது செய்து காட்டு பிரியோசனம் இல்லை. என்ன அப்ப ஜூதான வேற திருப்பி. அப்ப இதையும் இது செய்து காட்டி பிரியோசனம் இல்லை. அப்ப இது 2ல ஏதாவது ஒன்று எடுத்து செய்து காட்டுறேன். வேற இது 2 கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, அப்ப கொஞ்சம் ஐடியா வருமே. இது 2ல ஏதாவது ஒன்று எடுத்து செய்து காட்டுறேன். அதுவும் என்னது? இது பிளஸ்ல இருக்குல்ல, பிளஸ்ல இருக்கிறத நான் என்ன செய்யறேன்? விட்டு போட்டு மைனஸ் கொஞ்சம் கரைச்சலுக்கு ஆனதுக்கு வரும். இதை நான் என்ன செய்து காட்ட போறேன்? உனக்கு செய்து காட்ட போகின்றேன். மெட்டதில் அதை கிளியர் பண்ணிட்டு இதுண்ட பருமனை கண்டு திசையை காண்றது ஒரு செய்து காட்டு. மெட்டதில் அதையும் கிளியர் பண்ணிட்டு, சரியா? ஓகே ஓகே. சரிடாப்பா, இப்ப நாங்கள் என்னது அந்த P' என்ற புள்ளியில இருக்கிற விளைவில் வேகம் காண எத்தரிக்க போறோம். P' என்ற புள்ளி இருக்கிற விளைவில் வேகம் காண, அதாவது இந்த சாவின் மேக்னிடியூட் காண எத்தரிக்க போறோம். அப்ப ரிசல்டன் வெலோசிட்டியை நாங்கள் என்ன பண்ணலாம்? மொட்டு P' என்ற எழுதினாலே அதான் விளைவில் வேகம். விளைவில் வேகம் அந்த புள்ளிக்கு P' என்ற புள்ளியில இருக்கிற விளைவில் வேகம் பார்ப்போம் என்ன மாதிரி வரப்போம். நான் என்ன செய்யணும்? வர்க்கிச்சு கூட்டி வர்க்கம் கூட படுக்கணும். என்ன ஐ காம்பவுண்ட் என்ன வருது? U வர்க்கம் cos வர்க்கம் தீட்டா, சரி, பிளஸ் J காம்பவுண்ட் அப்ப என்னது? மைனஸ்ல வருது. எனக்குமையா மைனஸ்ல மைனஸ் வர்க்கிச்ச மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் தானடா. அப்ப மைனஸை விடலாம், பிரச்சனை. இதுண்ட வர்க்கம் எதுண்ட வர்க்கம்? இதுண்ட வர்க்கம் வேற மைனஸ் இதுண்ட வர்க்கம் வர்க்கிச்சோண்டா U வர்க்கம் sin வர்க்கம் தீட்டா மைனஸ் 2GH என்று வரும். உலகமா உலக வேற வர்க்கம் மூலம் இல்லாம போறோம் இல்ல. இனி வர்க்கிச்சு சண்டை இதுண்ட வர்க்கம் இது இதுண்ட வர்க்கம் சொன்னா வர்க்கிச்ச சொன்னா என்னது? இது
ரெண்டையும் வர்க்கிச்சு கூட்டி என்ன எடுக்கணும், வர்க்க மூலம் எடுக்க வேணும். பருமனை மட்டும்தான் எடுக்கின்றோம். அப்ப விளையினுடைய பருமனை மாத்திரம் தான் எடுக்கிறோம். பருமனை இப்படி எடுக்கின்றோம், பருமனை இப்படி எடுக்கின்றோம். விளைவுள் திசைய பிறகு எடுப்போம். முதலாம் பருமனை எடுக்கிறேன். பருமனை எடுக்க கொஞ்சம் பேர் ஜூ வர்க்கம் கொஸ் வர்க்கம் தீட்டா ஜூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா என்ன ஓயாது வரும். ஜூ வர்க்கம் வர்க்க மூலத்துக்குள்ள என்ன நிக்க வேணாப்பா, ஜூ வர்க்கம் மைனஸ் 2gh விளங்குதா? ஜூ வர்க்கம் மைனஸ் 2gh என்றுதான் நிப்பார். அப்ப இதுதானே வெட்ட என்னது, விளையுள் வேகத்தினுடைய பருமன். விளையுள் வேகத்தினுடைய பருமன் விளங்குதா? ஜூ வர்க்கம் மைனஸ் 2gh என்றது என்னது, விளைவுள் வேகத்தினுடைய பருமன். சரி பாப்பா, விளைவுள் வேகம் இது. இப்ப திசைய பார்த்தோம்னு சொன்னா, திசையறியவன் சொன்னா திசைக்கு என்ன எழுதுறது, tan alpha. tan alpha சமன் என்ன, எனக்கு நீங்க இதுல என்னது மைனஸ் 2pl வருது. அப்ப எங்களுக்கு வந்து என்ன மைனஸ் 2 எக்ஸாக்ட்லி என்ன எங்களுக்கு இதை கொடுத்தானது. இதுல ஒரு முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னா எங்களுக்கு முக்கோணம் அப்படி இருக்க போதும். இவ்வாறான ஒரு முக்கோணம் தான் ஃபார்ம் ஆகும் இந்த பீடாஸ் என்ற பாயிண்ட்ல. எங்க இதை கொண்டு போய் நான் இதுல போட்டுறேன், இதை கொண்டு போய் இந்த முடிவிடத்துல போட்டுறேன்டா, இப்படி போய் இப்படி போறது எனக்கு இவ்வாறான ஒரு முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணும் விளைவுலா. அப்ப இது விளைவுடைய பருமன் இது. அப்ப இதுவும் பார்த்து நான் விசை முக்கோண விதி என்று பார்த்திருப்பேன் இல்லையா? அடே விளைவுள் காண்றடா. அப்ப எல்லாம் படிச்ச விஷயம், படிச்சதான் திருப்பி சொல்ல போறேன். இப்படி போய் இப்படி வாருது. அப்ப என்னது, இப்படி விளைவுள் இப்படி. இதான் முக்கோண கூட்டல் விதி. விசை முக்கோணம் ஒன்று என்ன செய்யுது வருகுதல்ல. அப்ப இதை வச்சுக்கொண்டு இதுல அல்பான்னு சொல்றது இதுதான் அல்பா. அல்பா அல்பா இது. அப்ப இங்க எதிர்ப்பக்கத்துக்கு அப்ப இது என்ன வருது, யூபி. அப்ப எதிர்ப்பக்கம் நிலைக்குத்து வேகம் என்னடாப்பா, நிலைக்குத்து வேகம் எதிர்ப்பக்கத்திங்கள். அப்ப எதிர்ப்பக்கம் என்ன வரும், ருட்டுக்குள்ள என்ன வருது, ஜூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா மைனஸ் 2gh இன் கீழ் எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயல்பக்கம், எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயல்பக்கம். அங்க இருக்கு அயல்பக்கம், அங்க எங்க வருது அயல்பக்கம் சொல்றது எக்ஸ் இல்ல, ஜூ கொஸ் தீட்டா. அப்ப இதுல இருந்து அல்பா சமன் tan இன்வெர்ஸ் என்று வரும். என்னடா உனக்கு tan இன்வெர்ஸ் என்று வரும். அல்பா சமன் என்று வரும் உனக்கு tan இன்வெர்ஸ். வர்க்கமூலத்துக்கு இல்ல என்ன, ஜூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா மைனஸ் 2gh ஓவர் ஜூ கொஸ் தீட்டா என்ற மாதிரி அமைஞ்சு நிற்கும். அல்பா எடுத்தா அல்பா இப்படி வரும். அவங்களுக்கு அல்பாண்ட பெருமானம் தானே நம்ம இந்த இடத்துல அல்பாண்ட பெருமானம் சொல்றது இதுதான் விளைவு. இப்படித்தான் விளைவுகள் போகும். அல்பாண்டு சொல்றது இது. இந்த அல்பாண்ட பெருமானம் இதாத்தான் இருக்கும். அல்பாண்ட பெருமானம் காண என்ன செய்யணும், மைனஸ் ஜூபி. அந்த மைனஸ் பெருமனை மாத்திரம் போட்டுக்க. இந்த இடத்துல இருக்கிற நிலைக்குத்து வேகம் என்னடாப்பா, இந்த இடத்துல இருக்கிற நிலைக்குத்து வேகம் என்னது, ஓகே நிலைக்குத்து வேகம் சொல்றது என்னது, வை கொம்போனன் தானடா. ஜெயிண்ட கொம்போனன் இது. அப்ப இதுண்டா இதுதான் ஜெயிண்ட கொம்போனன் இருக்கு. அதுக்கு பிறகு என்னது ஐ கொம்போனன், அது கீழ் ஐ கொம்போனன், ஜே கொம்போனன் ஐ கொம்போனன் விளங்கிக்கோள். அப்ப என்னது, அப்ப உனக்கு இதுல ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தானே. tan alpha என்ன போடுறது, tan alpha எடுத்து போட்டு உனக்கு படங்கள் கீறி விளக்கம் இல்லாட்டி tan alpha நேர் என்ன எழுதலாம், ஜே component over I component J component over I component. விளங்குதா? J component என்றால் Jக்கு முன்னுக்கு இருக்கிறது. சரியா? ஓவர் இது இதான அல்பாண்ட பெருமானம் பெறுது. ஓகே, அல்பாண்ட பெருமானம் பெறுது. அந்த அல்பா எந்த டிரெக்ஷன்ல ஆகுது, clockwise directionல தான் என்னது குறுங்கோணத்தை ஆகுது. அந்த அல்பா clockwise directionல குறுங்கோணம் விளங்கிக் கொள்ள வேணும். இங்கால வந்திருக்கிறேன்னு சொன்னா ஆன்டி clockwise தான் குறுங்கோணமா இருக்கு. இந்த சைவர் இருக்கு நிலைக்குத்து இடத்துல, நிலைக்குத்து சைவர் இல்ல, நிலைக்குத்து சைவருக்கு முன்னுக்கு வந்துட்டு சொன்னா என்ன வரும், ஆன்டி clockwise குறுங்கோணம். ஆன்டி clockwise குறுங்கோணத்தாக்கு வர. அதே போல நிலைக்குத்து வேகத்துக்கு இங்கால வந்துட்டாருன்னு சொன்னாரு
பிளக் வாய்ஸ்ல குறுங்கோண தாக்குறது உனக்கு விளங்கும் நினைக்கிறது இந்த விஷயம். அப்ப அல்பா அடுத்தது என்ன விளங்கும் நினைக்கிறேன். அப்ப இவ்வளவுதான் பிரச்சனை. என்னது விளைவுள் வேகத்துல நான் பார்த்தேன் ஒரு பெரிய பாதையில இருக்க இன்டர்ஜீனியஸ் ஒவ்வொரு பாயிண்ட்ல இருக்க வேகங்களை எப்படி கண்டுபிடிச்சு கொள்றதுன்னு பார்த்துனாங்க. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிற விஷயத்த சொன்னா அப்படி வேகம் கண்டுபிடிச்சா பெருமன் எழுதுற முறை, பெருமன் எழுதினா திசை கண்டுபிடிக்கிற முறை. ஜே கொம்போனண்டோவா ஐ கொம்போனன்ட் கதை முடிஞ்சு. இதை ஞாபகம் வச்சிருந்தாலே இதை டக்குன்னு எழுதி போடலாம். நமக்கு இது ஜே கொம்போனண்டோவா ஐ கொம்போனன்ட் இதை ஞாபகம் வச்சிருந்தாலே என்ன செய்யலாம், டக்குன்னு எழுதி போடலாம். விஷயங்களை உனக்கு என்ன செய்யணும், விளங்க வேணும். ஓகேயாடாப்பா? ஓகேயா? ஓகே, சரியா? அப்போ என்ன வேகத்தை இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை பற்றி காய்ச்சி போட்டு விட்டுருக்காங்க உனக்கு. சரியா? நாங்க தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து என்ன விஷயத்த பார்ப்போம்னு சொன்னாராமா, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எப்படி காய்ச்சி போட்டுருக்க. அடுத்தது வேகத்தில வர மாற்றம். வேகத்தில வர மாற்றம் என்ன, சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ற கதை. வேக மாற்றம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி, வேக மாற்றம், அந்த கதை பார்க்க. அப்ப அந்த வேக மாற்றம் என்னடாப்பா, ஒரு குறித்த ஒரு இறுதி வேக மாற்றம் என்று சொல்றது இறுதியில இருந்து ஆரம்பத்தை கணிக்கிறது. மாற்றம், மாற்றம் என்று சொல்றது என்னடாப்பா, மாற்றம். ஒரு மாற்றம் வேணும், ஒரு மாற்றம் என்றா இறுதியில இருந்து ஆரம்பத்தை கணிக்கிறது. இறுதி செய்ய ஆரம்பம் வேக மாற்றம் என்றா இறுதி வேகம் செய்ய ஆரம்பம். நீ எதை இறுதி வேகமாகவும் எதை ஆரம்ப வேகமாகவும் கருதுகிறாய் என்றதை பொறுத்ததான். எதை இறுதி வேகமாகவும் எதை ஆரம்ப வேகமாகவும் கருதுகிறாய் என்றதை பொறுத்துத்தான் அந்த மாற்றம் சம்பந்தம். அப்ப யோசிப்ப, அப்ப உனக்கு இப்ப வேகத்திலேயே இங்க வந்து எனக்கு விளைவில் வேகம் இருக்கு. அப்ப விளைவில் வேகம் இருக்கு. இப்ப எனக்கு இந்த விளைவில் வேகத்தை வச்சு, அதாவது விளைவில் வேகத்தின் பருமனையும் திசையையும் வச்சு நான் என்ன செய்யலாமா, இதை துணியலாமா. விளைவில் வேகத்தின் பருமனையும் திசையையும் வச்சுக்கொண்டு, அதாவது இந்த மொட் வேல்யூவையும் இந்த அல்பாவுண்ட பெருமானத்தையும் வச்சுக்கொண்டு நான் என்னத்தை துணியலாமா, அதாவது இந்த வேக மாற்றத்தை துணிந்து கொள்ளலாமா என்று யோசிக்கிறேன். அப்படி யோசிக்கலாம். அந்த ஐடியால நான் போக போறது இல்ல. ஏன்னா கொஞ்சம் கடினமான ஐடியா, லாங் மெத்தடா போயிடும். அப்ப நான் எப்படி யோசிக்க போறேன்னு சொன்னா, இங்க வேற வேகத்தை காவி ஃபார்மேட்ல இருக்கிறேன். இந்த காவி ஃபார்மேட்ல, அதாவது கிடை வேகம் ஒன்று இருக்கு, நிலைக்குத்து வேகம் இருக்கு. இந்த காவி ஃபார்மேட்டில் எழுதின விஷயத்தை தான் நான் என்ன செய்ய போறேன், பயன்படுத்தி வேக மாற்றம் காண போறேன். விளங்குதா? வேக மாற்றம் காண போறோம். அது நமக்கு 2 பாயிண்ட்டுக்கு காண போறோம். அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போயிருக்க வேக மாற்றம் என்ன மாதிரி வரும், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரைக்கும் வேக மாற்றம் என்ன மாதிரி வரும். 2 பாயிண்ட்டுக்கு செய்து ஆட போறோம். மற்ற பாயிண்ட்ல நீ யோசிச்சுக்கொள். மற்ற பாயிண்ட்ல என்ன செய்யறாப்பா, நீயா யோசிச்சுப்பார் தான் வரும். அப்படி நான் எல்லா புள்ளிகளுக்கும் வேகம் எடுக்கிற விதத்தை கண்டுபிடிச்சு சொன்னான். கண்டுபிடிக்க விதக்கு நான் அதை வச்சு கொண்டா செய்யறது. இதை வச்சுதான் நான் செய்ய போறேன்டா. இது உனக்கு எடுக்க தெரியும், மற்றதும் செய்வாதான். இதை வச்சுதான் நான் எனக்கு கருக்க போற கதை செய்ய போறேன்டா. இது எடுக்க தெரியுமெண்டா உனக்கு என்ன செய்வ, மற்றதுகளை நீ செய்வாதான, மாற்றம் துணிவாதானா வேக மாற்றம். அப்ப அடுத்த கதை தான் வேக மாற்றம் துணிகிற கதையா பார்ப்போம். இதுதான் படத்து. அப்ப 4வது 3வது விஷயம் என்னது, பெரிய பாதையில இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி துணிகிறது, கனநேர வேகங்கள். அந்த பருமன் திசை எல்லாம் துணிஞ்சாட்டி முடிஞ்சது. அடுத்தது மாற்றம் துணிகிறது, வேக மாற்றம் துணிகிறத பத்தி கிளியர் பண்ணிட்டு பார்ப்போம். என்னடா ஓகே.